தன்னம்பிக்கை முக்கியமா கடவுள் நம்பிக்கை முக்கியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முதல்ல தன்னம்பிக்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தனை கடவுளே நேர்ல வந்தா கூட காப்பாற்ற முடியாது. அதனால நம்ம மேல முதல்ல நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இப்ப நீங்க ஒரு மலை ஏற போறீங்க, உங்களால அந்த மலையை ஏற முடியும், நீங்க தான் அந்த மலை ஏறணும். ஆனா சப்போர்ட்டுக்கு ஒரு கம்பு இருந்தது அப்படின்னா உங்களால இன்னும் ஈஸியா அந்த மலையை ஏறி முடிக்க முடியும். இறக்கத்துல அந்த கம்பு மூலமா ஈஸியா இறங்க முடியும். அதே மாதிரிதான் கடவுள் நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா உறுதுணையா இருக்கும். வெறுமன கம்பை மட்டுமே வச்சுக்கிட்டு மொத்த மலையை ஏற முடியாது இல்லையா? உங்களுடைய கால்கள் உறுதியா இருந்தாதான் மலையை ஏற முடியும். அதே மாதிரிதான் உங்களுடைய மனம் உறுதியா இருக்கணும், உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமா இருக்கணும். அதோட கடவுள் நம்பிக்கையும் இருந்தது அப்படின்னா உங்களால ஈஸியா முன்னேற முடியும். அப்போ தன்னம்பிக்கை முக்கியமா கடவுள் நம்பிக்கை முக்கியமான்னு கேட்டா கண்டிப்பா தன்னம்பிக்கை தான் முக்கியம். ஆனால் இந்த தன்னம்பிக்கையை விட முக்கியமானது ஒண்ணு இருக்குங்க. இது என்னன்னு தெரியுமா? தன்னம்பிக்கையை விட ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு நொடி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அது என்னவா இருக்கும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தன்னம்பிக்கையை விட முக்கியமானது எது அப்படின்னா பொறுமைங்க. இந்த பொறுமை இல்லாதனாலதான் நிறைய பேரால வெற்றி அடைய முடியல. நிறைய பேருக்கு நிறைய திறமைகள் இருந்தும் தன்னம்பிக்கை இருந்தும் நல்ல உழைப்பு இருந்தும் அவங்களால முன்னேற முடியல. பொறுமை இல்லாததுதான் அவங்களுடைய முன்னேறாமல் இருக்கிறதுக்கு காரணம். தன்னம்பிக்கையோட பொறுமையும் சேரும் போதுதான் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். இப்போ உங்க கையில ஒரு விதை இருக்கு, அந்த விதை மிகப்பெரிய மரமாக வளரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க போயிட்டு அந்த விதைய மண்ணுல விதைச்சு வைக்கிறீங்க. உடனே நாளையில இருந்து அந்த விதைய பயங்கரமா மோட்டிவேட் பண்றீங்க. உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், நீ மிகப்பெரிய மரமாக வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கு, உன்னால முடியும் அப்படின்னு அந்த விதை கிட்ட போய் சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த விதை 2 நாள்ல வளர்ந்துருமா? இல்ல அளவுக்கு அதிகமா தண்ணி ஊத்துறனாலயோ அளவுக்கு அதிகமா உரம் போடுவதாலோ அந்த விதை வளர்ந்துடுமா? வளராது இல்லையா? அது வளர்வதற்குன்னு ஒரு டைம் இருக்கு. அது வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்கணும் இல்லையா? அந்த பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பொறுமை இல்லாம எவ்வளவு திறமை இருந்தாலும் எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தாலும் வீண். நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா நிறைய வெற்றியாளர்கள் கிட்ட இந்த பொறுமை இருக்கும். நிறைய சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் இருக்காங்க. ஆனா அவங்க எப்போ நல்லா ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு அவங்களோட ஃபுல் ஹிஸ்டரி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட அவங்க பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்து நல்ல ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கு சில வருடங்களாவது ஆயிருக்கும். உதாரணத்துக்கு ஏர்டெல் நிறுவனத்தினுடைய ஓனர் சுனில் மிட்டல் அவர்கள் எடுத்துக்கோங்க. ஏர்டெல் நிறுவனத்தை தொடங்குவதற்கு அவரு 1992ஆம் ஆண்டே லைசன்ஸ் வாங்கிட்டாருங்க. ஆனா ஏர்டெல் நிறுவனம் எப்போ தன்னோட முதல் சர்வீஸ் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட அதற்கான டவர் எல்லாம் அமைச்சு கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி 2 வருஷம் கழிச்சு 1994ஆம் ஆண்டு தான் தங்களுடைய முதல் சேவையை ஆரம்பிச்சாங்க. சரி, ஏர்டெல் சர்வீஸை தொடங்கிட்டாங்க. அதன் பிறகு மக்கள்லாம் ஏர்டெல் சிம்மை வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுதான் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் செல்போனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 2000ஆம் ஆண்டு வரைக்கும் சுனில் மிட்டல் அவர்கள் ஏர்டெல் பிசினஸ்ல இருந்து லாபமே எடுக்க 8 வருஷம் கழிச்சு 2000ஆம் ஆண்டு, அதாவது 1992 லைசன்ஸ் வாங்கிட்டாரு. 2000ஆம் ஆண்டுல தான் அவர் முதல் ப்ராஃபிட்டே எடுக்க ஆரம்பிச்சாரு. அதன் பிறகுதான் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சது. ஆனா அடுத்த 2 வருஷத்துல அவர் இந்தியாவின் டாப் 10 பணக்காரர்கள்ல ஒருத்தரா மாறிட்டாரு. இந்த பொறுமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சுனில் மிட்டல் அவர்கள் இல்ல, நீங்க எந்த ஒரு பெரிய பிசினஸ்மேன் லைஃபுமே எடுத்துக்கோங்க, ஆரம்ப காலகட்டம் ரொம்ப ரொம்ப கடினமா தான் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களாகட்டும், விளையாட்டு வீரர்களாகட்டும், யாரோட கதையை எடுத்து பார்த்தாலும் இந்த பொறுமை அவங்க கிட்ட இருக்கும். நிறைய பேருடைய வெற்றிக்கு காரணம் பொறுமை தான். நிறைய பேருடைய தோல்விக்கு காரணம் பொறுமை இல்லாததுதான். அதே நேரத்துல நம்ம சரியான இடத்துல தான் நம்ம உழைப்பை போடுறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கணும். அதே மாதிரி சும்மாவே உட்கார்ந்துக்கிட்டே ஏதாவது மாறும் அப்படின்னா எதுவுமே மாறாது. உழைக்கவும் செய்யணும், பொறுமையாவும் இருக்கணும். காம்பவுண்ட் எஃபெக்ட் ஃபார்முலா அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா ஸ்மார்ட் சாய்ஸஸ் பிளஸ் கன்சிஸ்டன்சி பிளஸ் பேஷன்ஸ். அதாவது புத்திசாலித்தனமான தேர்வுகள், தொடர் உழைப்பு பிளஸ் பொறுமை. இந்த 3 இருக்கும்போது வெற்றி அடைய முடியும். அதனால தன்னம்பிக்கையை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது பொறுமை தான். நம்பிக்கையோட பொறுமையா இருங்க. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும். ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னுவதெல்லாம் உயர்.